எப்படி முளைச்சிட்டு கண்டு பாருங்க, நல்லா பூ மாதிரி இருக்குது. இப்படியான அளவிலான் இருக்கும். 8 மணி நேரம் முளைக்க விட்டுருக்கிறோம். சுவையான பாசிப்பயிறு முளைத்த சுண்டல் தயார். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் பாசிப்பயிறு முளைத்த சுண்டல் தயாரிக்க போகிறோம். முதல்ல ஒரு அரைப்பேணி பாசிப்பயிறு எடுத்து நல்லா கழுவி கொள்ள வேணும். அதில் சப்பியாக இருந்தால் அதை நீக்கி கொள்ள வேணும். அவை முளைக்காது. நல்லா கசக்கி அதை கழுவி கொள்ளுங்க. அதுக்குள்ள நீரை விட்டு ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஊற விட வேணும். நல்லா ஊற வேணும். ஊறினாத்தான் நல்ல முளை வரும். ஊறட்டும். ஊறின பிறகு அதனை வடித்து இப்படியான ஒரு வடி தட்டில் நாங்கள் போட வேணும். இப்படி இருக்குது, அலுமினியத்திலும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. இப்படி சின்ன சின்ன துளைகள் இருக்கிற ஒரு பாத்திரம், அதில் நான் போட்டிருக்கிறேன். தண்ணீர் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் நல்லா வடிகட்டி தான் போட வேணும். நல்லா ஊறி இருக்கு. ஊறிய இந்த பாசிப்பயிரை ஒரு மூடி போட்டு இப்படியே மூடிக்கொள்ளுங்க. 10 மணித்தியாலங்கள் முளை கட்ட விட வேணும். காலையில் நீங்கள் ஊற விட்டால் வடித்து இரவு முழுக்க முளைக்கிறதுக்கு விடலாம். நல்லா முளைச்சிருக்கு. அளவான முளைகளாக இருக்குது. ஆகவும் முளை கட்டக்கூடாது, ஒரு அளவாக முளை கட்ட வேணும். அப்போ தான் அதில் புரதச்சத்து அதிகரிக்கும். சாதாரண பயரை நாங்கள் சமைக்கிறத விட இப்படி முளை கட்டி செய்யக்குள்ள அதில் நியூட்ரிஷன் அதிகரிக்கும். டயட்டில் இருக்கிறவர்களும் இதனை பயன்படுத்தினால் விரைவில் அவர்களுக்குரிய வெயிட் குறையும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியான முளை இருக்குது. அழகாக இருக்குது பார்க்க. சிறிதளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கடுகு, பெருஞ்சீரகம் போன்றவற்றை நாங்கள் தாளிக்க பயன்படுத்த போகிறோம். நெல்லெண்ணெய் தான் இங்கே பயன்படுத்த போகிறேன். செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய். இதனை சட்டியில் விட்டு பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போன்றவற்றை போட்டு தாளித்தெடுத்து கொள்ளுவோம். நல்லா பொரியட்டும். முளை கட்டி வச்சிருக்கிற இந்த பயரை நான் அதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். சேர்த்து நன்றாக கலந்து விட வேணும். நல்லா கலந்து விடுங்கோ. இதுக்காக நீர் விட்டு கொள்ளுவோம். இந்த தண்ணீர் பயருண்ட மட்டத்துக்கு இருக்க வேணும். ஆக கூடவும் விடக்கூடாது. இதையும் கலந்து கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு போட்டு மீண்டும் கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கொள்ள போகிறோம். நல்லா அவியட்டும். ஒரு 3 நிமிடங்கள் இப்படியே மூடி வைப்போம். கொதித்து கொண்டிருக்குது. 3 நிமிடம் ஆகுது. இதை மீண்டும் கலந்து விடுகிறேன். இந்த தண்ணீர் வற்றும் வரை நாங்கள் அவிக்க வேணும். சிம்மில் தான் வையுங்கோ. ஆக கூடுதலான ஃப்ளேமில் விட வேண்டாம். 3 நிமிடங்கள் மீண்டும் கொதிக்க வைப்போம். இப்போ எடுத்து கிளறி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் எந்தவித தண்ணீரும் இல்லை.
பயறு நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நல்லா கிளறி அதனுடைய உப்பு போதுமான்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம். இதற்குள்ள சிறிதளவு தேங்காய் பூ சேர்த்து கொள்வோம். தேங்காய் பூ சேர்த்த பின்னர் நீங்கள் கூடியளவு நேரம் அடுப்பில் வச்சிருக்க வேண்டாம். நல்லா கிளறி கொள்ளுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணி கொள்ளுவோம். சுவையான சத்து மிகுந்த முளைத்த பயறு சுண்டல் ரெடி. நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் குறிப்பிடுங்க. மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக இருக்குது. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி.